வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லா வகையான சாதத்துக்கும் பொருத்தமான ஒரு சைடிஷ் தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பவுலில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 3 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இதையும் போட்டு கலந்து விட்டுடலாம். 3 முட்டை வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். வேக வைக்கும்போது ரொம்ப ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் மிருதுவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த முட்டையை உள்ளங்கையில் வச்சு இன்னொரு உள்ளங்கையில் அழுத்தி விடணும். இந்த மாதிரி அழுத்தி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற ரெண்டையும் கையில் அழுத்தி எடுத்துக்கலாம். தோசைக்கல்லில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம அழுத்தி வச்சிருக்கிற முட்டையை எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். ஒரு 30 செகண்ட் ஃப்ரை ஆன பிறகு இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்ட பிறகு மறுபடியும் ஒரு 30 செகண்ட் ஃப்ரை ஆகட்டும். 30 செகண்டுக்கு பிறகு நம்ம கரைச்சி வச்சுருந்த கலவையை ஊற்றிடலாம். பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது ஒரு 30-40 செகண்ட் கொதிக்கட்டும். இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். இதை ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதனோட சுவைக்கு அடிக்கடி செஞ்சு தர கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். திருப்பி போட்ட பிறகு அந்த கிரேவி எடுத்து முட்டை மேலே ஊற்றி விட்டுறலாம். இந்த கிரேவி ட்ரை ஆகிற வரைக்கும் இருந்தால் போதும். அப்புறமா மல்லி இலை தூவி இறக்கிடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் மிளகுத்தூள் தூவிக்கோங்க. எல்லா வகையான சாதத்துக்கும் நான் செஞ்சுருக்கிற இந்த அமுக்கும் முட்டை பொரியலை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.